Hello friends, welcome to Vaanaval Mogil TNPSC. இன்னைக்கு நம்ம 6th சோசியல் புக்ல டேர்ம் 1ல லெசன் 2 பார்க்க போறோம். அதாவது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில லைன் பை லைன் क्वेश्चंஸா பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாடம் 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. முதல் கேள்வி. புவியின் தோற்றம் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டது? ஆன்சர் 460 கோடி. புவியின் தோற்றம் 460 கோடி ஆண்டுக்கு முன் ஏற்பட்டது. இரண்டாவது கேள்வி. மனிதன் நடக்க தொடங்கியது டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு ஆகும்? ஆன்சர் 20 லட்சம். மனிதன் நடக்க தொடங்கியது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆகும். அடுத்த கேள்வி. மனிதன் புவி எங்கும் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் பரவினான்? ஆன்சர் 3 லட்சம். மனிதன் புவி எங்கும் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் பரவினான். நான்காவது கேள்வி. வேளாண்மை தோற்றம் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டது? ஆன்சர் 8000. வேளாண்மையோட தோற்றம் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாக ஏற்பட்டது. ஐந்தாவது கேள்வி. நாகரிக தோற்றம் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டது? ஆன்சர் 5000. நாகரிக தோற்றம் 5000 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டது. ஆறாவது கேள்வி. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை டேஸ் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும்? ஆன்சர் தொல்லியல் மற்றும் மானுடவியல். அதாவது மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மற்றும் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியோடு நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். ஏழாவது கேள்வி. டேஸ் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் பயிர் வளர்ப்பிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருந்தார்கள்? ஆன்சர் 8000. 8000 ஆண்டுகளுக்கு முன் மனிதன் பயிர் வளர்ப்பிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருந்தார்கள். எட்டாவது கேள்வி. டேஸ் ஆண்டுக்கு முன் மனிதர்கள் குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? ஆன்சர் 18000. அதாவது 18000 ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தென் 9வது கேள்வி. அதாவது மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியில அதோட நிலைகளை வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் அப்படின்றவங்க வந்து எப்படி அவங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள் காணப்பட்டான். அதாவது 4 இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள அவங்க இருந்தாங்க. தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான். இந்த ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் வந்து ஒரு தொடக்க கால மனிதன் சொல்றாங்க. கிழக்கு ஆப்பிரிக்கால தான் முதல்ல தோன்றாங்க. தென் மனிதன் மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான். இவங்க கிட்ட மனிதன் மற்றும் குரங்கோட பண்புகள் இருந்தது. தென் நடக்க கற்றுக்கொண்டான். அதாவது நடக்க கற்றுக்கொண்டவங்க யாருன்னு கேட்டா இந்த ஆஸ்ட்ரோலோபித்திகஸ். நெக்ஸ்ட் ஹோமோ ஹெபிலிஸ். அதாவது ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்றவங்க வந்து 2.3 இருந்து 2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் காணப்பட்டவங்க. அதுக்கப்புறம் இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் வீரர்களை பெற்றிருந்தார்கள். அதாவது இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு அதாவது நம்ம நடக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பெரிய கால் வீரர்கள் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. தென் முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீச்சி சற்று குறைந்து காணப்பட்டான். அதுக்கப்புறம் கருவிகளை உருவாக்கினான். இதெல்லாம் வந்து இந்த ஹோமோ ஹேபிலிஸோட ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்றாங்க. தென் ஹோமோ எரெக்டஸ். அவங்க எப்படின்னா சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றினாங்க. நேராக நிமிர்ந்த மனிதன். அதாவது ஸ்ட்ரைட்டா இருந்தவங்க யாருன்னு கேட்டா ஹோமோ எரெக்டஸ். தென் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான். அதுக்கப்புறம் நியாண்டர்தால். அவங்க வந்து 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்குள் காணப்பட்டான். 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்குள்ள காணப்பட்டவங்க இந்த நியாண்டர்தால். தென் முழுமையான மனிதனும் கிடையாது இவங்க. அதே சமயத்துல ஆப்பிரிக்கர்களிடம் இருந்து வேறுபட்டவன். ஆப்பிரிக்கன்ஸோட கொஞ்சம் வேறுபட்டு இருந்தாங்க.
தென் கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தான். வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்தான். இறந்தவர்களை புதைத்தனர். இதுக்கான சான்று வந்து ஜெர்மனியில் கிடைக்க பெற்றுள்ளன. தென் அடுத்து ஹோமோ சேப்பியன்ஸ். இவங்க வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தான். சுயமாக சிந்திக்கும் மனிதன். நவீன மனிதன் வேட்டையாடும். இவங்க வந்து நவீன மனிதன் சொல்றாங்க. தென் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். தென் கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான். இது யாரு அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ். தென் குரோமெக்னான்ஸ் அப்படின்றவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பும் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு காணப்பட்டவங்க. தென் நவீன மனிதன் என்று அழைக்கப்பட்டனர். அதுக்கப்புறம் மனித வாழ்வின் தொடக்க கற்கருவிகளுடனும் எலும்பிலால் ஆன கருவிகளையும் பயன்படுத்தினான். தென் குத்தீட்டி மற்றும் நெம்புகோல் வகையான கருவிகளை பயன்படுத்தினான். அதாவது இந்த குத்துற ஈட்டி அப்புறம் வந்து இந்த நெம்புகோல்னு சொல்ற வகையான கருவிகளை பயன்படுத்துறது யாருன்னா இந்த குரோமெக்னான்ஸ். தென் 10வது கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல வந்து ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க இதுல டீட்டெயில்ஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது டேஸ் ஆகும். ஆன்சர் தொல்லியல். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிப்பதும் தொல்லியல் ஆகும். தென் 11வது கேள்வி. தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக டேஸ் பொருட்கள் உதவுகின்றன. ஆன்சர் அகழ்வாராய்ச்சி. தொல்லியல் ஆய்விற்கு முக்கியமான ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. தென் 12வது கேள்வி. மானுடவியலாளர்கள் டேஸ் என்னும் இடத்தில் உள்ள தான்சானியாவில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். ஆன்சர் கிழக்கு ஆப்பிரிக்காவில். மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்கா என்னும் இடத்தில் உள்ள தான்சானியாவில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகத்தின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். தென் 13வது கேள்வி. காலடி தடங்கள் டேஸ் ஆண்டுகளுக்குள் பழமையானவை. ஆன்சர் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு காலடி தடத்தை தான் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கால தான்சானியா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்ததா நம்ம மானுடவியலாளர்கள் வந்து உலகத்தோட பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. தென் டேஸ் என்பது மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றிய படிப்பதாகும். ஆன்சர் மானுடவியல். அதாவது மானுடவியல் என்பது மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கும் படிப்பாகும். 15வது கேள்வி. மானுடவியல் எனும் சொல் 2 டேஷ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் கிரேக்கம். மானுடவியல் என்ற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா ஆண்ட்ரோபோஸ் மற்றும் ஆந்த்ரோபோஸ், அப்புறம் வந்து லோகோஸ். இந்த 2 வார்த்தையை மிக்ஸ் பண்ணி தான் இந்த மானுடவியல் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆந்த்ரோபோஸ் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா மனிதன். அடுத்த கேள்வி. லோகோஸ் என்பதன் பொருள் டேஷ் ஆகும். ஆன்சர் எண்ணங்கள் மற்றும் காரணங்கள். தென் 18வது கேள்வி. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமெக்னான்ஸ் மனிதர்கள் டேஷ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளது. ஆன்சர் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ். அதாவது குகையில் வாழ்ந்து கொண்டிருந்த குரோமெக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளது. தென் 19வது கேள்வி. யாரிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது? ஆன்சர் குரோமெக்னான்ஸ். இந்த குரோமெக்னான்ஸ் வந்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்ததா சொல்றாங்க. தென் 20வது கேள்வி. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து டேஷ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள். ஆன்சர் ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள். தென் 21வது கேள்வி.
கற்காலத்தில் ஆயுதங்களை செய்ய டேஷ் மிகவும் ஏற்றதாக இருந்தது. ஆன்சர் சிக்கிமுக்கி கல். கற்காலத்தில் ஆயுதங்களை செய்ய சிக்கிமுக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது. தென் அடுத்து மனிதர்கள் மற்றும் அவங்களோட வாழ்விடங்களை பத்தி பார்க்கலாம். ஆஸ்ட்ராலோபித்திகஸ் அப்படின்றவங்க எங்க இருந்தாங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. தென் ஹோமோ ஹேபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. தென் ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. தென் நியாண்டர்தால் அவங்க வந்து யுரேசியா, அதாவது இப்போ ஐரோப்பியா மற்றும் ஆசியான்னு சொல்றோம். தென் குரோமெக்னான்ஸ் வந்து பிரான்ஸ். தென் பீகிங் மனிதன் வந்து சீனா. ஹோமோசேபியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா. தென் ஹைடல்பார்க் மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து லண்டன். இது ரொம்ப முக்கியம், இதை வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹேபிலிஸ் அப்படின்றவங்க வந்து தென் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் வந்து யுரேசியா அதாவது ஐரோப்பியா மற்றும் ஆசியா, தென் குரோமெக்னான்ஸ் பிரான்ஸ், பீகிங் மனிதன் சீனா, ஹோமோசேபியன்ஸ் ஆப்பிரிக்கா, தென் ஹைடல்பார்க் மனிதன் லண்டன். 23வது கேள்வி. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் டேஷ் என்னும் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. ஆன்சர் நீலகிரி. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றும் உள்ளது. அடுத்த கேள்வி. டேஷ் உருவாக்கம் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. ஆன்சர் சக்கரம். சக்கர உருவாக்கம் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமாக கண்டுபிடிப்பான கருதப்படுகிறது. தென் தமிழ்நாட்டில் பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ள இடங்கள், அதாவது தமிழ்நாட்டுல பழங்கால பாறை ஓவியம் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கீழ்வலை அப்படின்ற இடத்துல, அதாவது விழுப்புரம் மாவட்டத்துல கீழ்வலை என்னும் இடத்துல பாறை ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் உசிலம்பட்டி மதுரை மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. குமுதிபதி கோவை மாவட்டம், மாவடிப்பு கோவை மாவட்டம், பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. தென் 26வது கேள்வி. இந்தியாவில் உள்ள 750 குகைகளில் ஏறத்தாழ டேஷ் குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஆன்சர் 500. இந்தியாவில் உள்ள 750 குகைகளில் ஏறத்தாழ 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. தென் டேஷ் மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆகும். ஆன்சர் நாய். நாய் மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன்ல லைன் பை லைன் கொஸ்டின் முடியுது. அடுத்த லெசன் நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.